ஓப்பன் பண்ணால் ஒரு காடு, அதுக்கு நடுவில் ஒரு வீடு. ஸோ அந்த வீட்டுக்கு நடுவில் 2 பேர். ஸோ அந்த 2 பேரும் வந்து என்கேஜ்மெண்ட்டான கப்பிள்ஸ். என்ன பண்ணுவாங்க? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, ஒன்றும் பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து ஹண்டிங் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அவங்க வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ஹண்டர்ஸ் அந்த மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ அந்த ஹண்டர்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ஹீரோயினில் வந்துட்டு ஹீரோயினுடைய எக்ஸ் ஒருத்தர் வராரு. ஸோ அவரும் வந்து ஒரு ஹண்டர். என்னடா படத்தில் 3 பேருமே ஹண்டராக இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அன்றைக்கி வந்து ஹண்டிங் ப்ராக்டிஸ் ஃபுல்லாகவே முடிஞ்சிருது. எடுத்து முடிச்சிடுறாங்க 3 பேரும். அடுத்த நாள் வந்து நம்ம ஹண்டிங் செஷனுக்கு போகிறோம், லைக் வந்து காட்டுக்குள்ளார வேட்டையாடுறதுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எக்ஸ் வந்து அந்த ஹீரோவை கூப்பிட்டுட்டு போகிறாரு. அவங்க 2 பேரும் ஹீரோயினை வந்து வீட்டிலேயே விட்டுட்டு. ஸோ அப்படி போகும்போது ஒரு இடத்துல வண்டியை நிறுத்தி ஒரு மானை பார்த்து வேட்டையாடுறாங்க இந்த ஹீரோவும் எக்ஸும். வேட்டையாடும் போது ஓநாய்கள்லாம், இதுவரை இத்தனை வருஷமாக இல்லாத ஓநாய்கள்லாம் அப்போது அந்த காட்டுக்குள்ளார வந்து அவங்கள சுற்று போட்டுருது. என்னடா சுற்று போட்டுருச்சு அப்படின்னு பார்க்கும்போது, பார்த்துக்கிட்டே இருக்கும்போது டப்புன்னு வந்து ஹீரோ அடிச்சிருது. என்னடா ஹீரோ அடிச்சிச்சு அப்படின்னு பார்க்கும்போது இந்த எக்ஸ் வந்து திருட்டு பையன் விட்டுட்டு ஓட்டான். விட்டுட்டு ஓடி போய் இந்த மாதிரி ஹீரோயின் கிட்ட, அவன் உனக்கு சரிப்பட்டு வர மாட்டான், அவனை வந்து ஓனாய் அடிச்சிச்சு, இந்த மாதிரி நீ வந்து வா நம்ம 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 2 பேரும் எங்கேயாவது போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி பேசுகிறான். அது வந்து அந்த ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆக்கிடுது. அதுக்கப்புறம் இல்லை, நான் வந்துட்டு என்னுடைய என்கேஜ்மெண்ட் ஆன கப்பலை நான் மீட் பண்ணி ஆகணும், நான் பார்த்தே ஆகணும், அவனை காப்பாற்றியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறவங்க அதுக்கப்புறம் களத்தில் இறங்கி அந்த ஹீரோவை காப்பாற்றினாங்களா இல்லையா, இல்லை இவங்க 3 பேருக்கும் என்னாச்சு, இதுதான் கதை. எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு 1.5 மணி நேரத்துக்கு பக்காவான ஒரு கதை தான். நல்லாவே எழுதி எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் விஎஃப்எக்ஸாகவும் அந்த ஓனாயை காமிச்ச விதம், லைக் இந்த மானை காமிச்ச விதம் அதெல்லாம் நல்லா இருந்தது. ஆனால் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, படம் செல்ஃப் எடுக்கிறதுக்கே ஒரு 3/4 மணி நேரம் ஆகும். பிகாஸ் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு 3/4 மணி நேரம் பேச்சு தான், அதில் பீச்சே கிடையாது. நீங்கள் மேபி பொறுமை இருந்து அடுத்த ஒரு 3/4 மணி நேரத்துக்கு வெயிட் பண்ணி படத்தை பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா, இந்த படம் மேபி ஹாலிவுட் ஸ்டைல் ஹாலிவுட் படம் தான். ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு மேபி நல்லாவே ஒர்க் ஆகும். அவ்வளோதான் சொல்லிக்கிறேன். வரட்டா, பாய், லவ் யூ.